இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் மேக்கிங் லேபில் 3 ஃபேஸ் எண்டு கனெக்ஷன் மோட்டார் பார்க்க போகிறோம். இதில் ஸ்டார் கனெக்ஷனில் டெல்டா கனெக்ஷனில் 2 கனெக்ஷன் கொடுத்துட்டு மோட்டரோட நோலோட கரண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டாரு டெல்டா ரெண்டு கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ஸ்பீடும் வந்து நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது கனெக்ஷன் எப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது ஆர் ஃபேஸ்க்கான எண்டு கனெக்ஷன் டெர்மினல்ஸு. இதில் 1 இருக்கு இல்லையா, இந்த 1 2 2, அடுத்து இந்த 3 3 4 4 3 3 4 4, அடுத்து இந்த 2ம் 3யும் கனெக்ஷன் கொடுக்கணும். நான் கனெக்ஷன் டயக்ராம் வந்து உங்களுக்கு பிக்சர் போடுறதில்ல, அதே சேம் இதில் எப்படி பண்ணீங்களோ அதே போல தான் வந்து 1 1 2 2, அடுத்து 3 3 and 4 4, அடுத்து 2ம் 3யும் கனெக்ஷன் கொடுத்துடணும். அடுத்து பி ஃபேஸ் டெர்மினல், அதாவது 3 ஃபேஸ் மோட்டார்ஸில் வந்து ஆர் ஃபேஸுக்கு ஒரு செட் ஆஃப் வைண்டிங் இருக்கும், ஒய் ஃபேஸுக்கு ஒரு செட் ஆஃப் வைண்டிங், பி ஃபேஸுக்கு ஒரு செட் ஆஃப் வைண்டிங். தனித்தனியாக செட் ஆஃப் வைண்டிங் பிரிச்சுப்பாங்க இல்லையா, அது கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால தான் வந்து ஒரு செட்டுக்கும் தனித்தனியாக எண்டு கனெக்ஷன் தனியாக எடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு எண்டு கனெக்ஷன் நம்ம டெர்மினல் ஒன்றுத்தையும் நம்ம இணைக்கிறோம் அதில், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதே போல் இதுலேயும் 1 1 2 2, அடுத்து 3 3 4 4, அடுத்து 2 2ம் 3யும் கொடுக்கணும். அடுத்து ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷன் சொன்னேன். அப்போது ஒவ்வொரு ஃபேஸ்லையும் இருக்கக்கூடிய லாஸ்ட் டெர்மில், அதாவது 4 இருக்கியா நம்பர், ஜூம் பண்ணிக்க முடியும் கொஞ்சம். இந்த 4 எல்லாத்தையும் நம்ம அப்படியே சீரீஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸ்டார் கனெக்ஷனுக்கு ஒன்றுத்தையும் அப்படியே சீரீஸ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த 4யும் ஆர் ஃபேஸில் இருக்கக்கூடிய 4, ஒய் ஃபேஸில் இருக்கக்கூடிய 4, அடுத்து பி ஃபேஸில் இருக்கக்கூடிய 4ம் ஒய் ஃபேஸில் இருக்கக்கூடிய 4யும் ஒன்றா நினச்சாச்சு. அவ்வளோதான். இது வந்து ஆர்ஒய்பி இன்புட் சப்ளை, அதாவது ஸ்டார்டர் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கேன். டிஓ ஸ்டார்டர் கொடுத்துருக்கோம், ஸ்டார்டர் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டர் கண்ட்ரோல்லேருந்து ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்க்கும் இருக்கக்கூடிய இன்புட் சப்ளை, ஒன்றில் வந்து இன்புட் சப்ளை கொடுத்துடணும். அப்படி அடுத்து பிலேருந்து இன்புட் சப்ளை. இப்போ நம்ம நோலோட் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர், ஏசி அம்மீட்டர் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது எப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபேஸுக்கு இடையில் நம்ம அம்மீட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எப்படின்னா பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஆர் ஃபேஸ் எடுக்கிறேன். ஆர் ஃபேஸுக்கு ஆர் ஃபேஸ் அம்மீட்டரோட ஒரு டெர்மினல், அடுத்து அம்மீட்டரோட இன்னொரு டெர்மினல்லேருந்து, அம்மீட்டர் தெரிஞ்சுதா, அம்மீட்டரோட இன்னொரு டெர்மினல்லேருந்து ஆர் ஃபேஸ் இருக்கக்கூடிய வைண்டிங் செட்டு 1க்கு கொடுத்துரும். அவ்வளோதான், ஸ்டாரில் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நோலோட கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஆஸ் வெல் ஸ்பீடு. அதேமாதிரி டெல்டா கனெக்ஷன் செய்யணும். கனெக்ஷன் இதே சேம் தான், எப்படி சொன்னேன், அதாவது இந்த ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 1 1 1 2 2 1 1 2 2 கனெக்ஷன் கொடுக்கணும். அடுத்து 3 3 4 4, அதாவது 1 1 2 2, அடுத்து 3 3 4 4. அதே சேம் கனெக்ஷன் தான் உங்களுக்கு ஆர்ஒய்பி மூணுத்துக்குமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ம் 3யும் ஒன்றா லூப் பண்ணணும். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2ம் 3யும் ஸ்டார் கனெக்ஷனில் இந்த 4 எல்லா 4யும் வந்து ஒன்றா சீரீஸ் பண்ணிக்கிங்க. 1 டெர்மினல் இன்புட் சப்ளை, ஸ்டார்டர்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் மோட்டரை. மணிக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்டாரில் வந்து கரண்ட் கம்மியாக தான் போகும் மோட்டருக்கு. பாருங்கள், 1 ஆம்பியர் கிட்ட இருக்குது, அதாவது 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது நீடில். 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ ஸ்டாரில் முடிஞ்சது. பின்னாடி மோட்டர் ஓட்டுறது. இப்போ அடுத்த நாள் பின்னாடி முடிஞ்சது. இப்போ வந்து டெல்டாவில் இப்போ கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்டாரில் வந்து நம்ம கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, முன்னாடி கொடுத்த அதே சேம் கனெக்ஷன் தான்.
1-1லேருந்து 2-2, 3-3லேருந்து 4-4 கொடுத்துருவீங்க. அடுத்து 2-ம் 3-ம் ஒன்றா லூப் பண்ணிடுவீங்க. அதே சேம் கனெக்ஷன் தான் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்க்கும். டெல்டாவில் கொடுக்குறது எப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஃபோர் சீரீஸ் பண்ணோம் இல்லையா, எல்லா ஒவ்வொரு ஃபேஸ் வண்டிலையும் இருக்கக்கூடிய 4 டெர்மினல். இப்போ அதை என்ன பண்ணால் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டெல்டா கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி வந்து கேஜ் மோட்டருக்கு வந்து நம்ம லோட்டஸ் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் நம்ம ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் பார்த்துருப்போம். அதே சேம் தான். இப்போது இந்த ஒன்றும் ஆர் ஃபேஸில் இருக்கக்கூடிய 1 கொண்டு போய் பி ஃபேஸ் ஒய் ஃபேஸோட 4 கொடுக்கணும். ஆர் ஃபேஸ் 1லேருந்து ஒய் ஃபேஸில் இருக்கக்கூடிய 4க்கு இது பிக்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஒய் ஃபேஸில் இருக்கக்கூடிய 1 கொண்டு போய் பி ஃபேஸில் இருக்கக்கூடிய 4. ஃபைனலாக பி ஃபேஸில் இருக்கக்கூடிய 1 கொண்டு வந்து ஆர் ஃபேஸில் இருக்கக்கூடிய 4. அவ்வளோதான், டெல்டா கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அவ்வளோதான். மணி முன்னாடி வந்து இப்போ டெல்டா கனெக்ஷனில் ஆம்ஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு அதை நோட் பண்ணிக்க வேண்டியதான். 4.5 4.5 ரீடிங் நோட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்பீடு டாக்குமெண்ட்டில் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்பீடை காமிக்கணும். ஸ்பீடு நல்லா போகுது, நேராக கேட்கணும். ஸ்பீடு நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சுது. தேங்க்யூ.